தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மோன்தா புயல் தீவிர புயல் உருவடைந்த நிலையில் சென்னை மெரினாவில் கடல் கொந்தளித்து கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மோன்தா புயல் தீவிர புயலாக வலுவடைந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை மெரினாவில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கு. தற்போது மெரினா கடலினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கு? அங்கு பொதுமக்களுக்கு என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் போலீசார் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கு? வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தீவிர புயலானது மையம் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதே போல சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மிதமான மழையிலிருந்து தற்பொழுது கனமழைக்கான ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. குறிப்பாக மிதமான மழை பெய்தாலும் தரைக்காற்றினுடைய அளவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மெரினா கடற்கரை, பட்டினம்பாக்கம், அதே போல பெசன்ட் நகர் கடற்கரையில் கடல் அலை சீற்றத்துடன் காணப்படுகிறது. தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் கடலினுடைய அந்த சீற்றத்தை, அந்த ஆர்ப்பரிப்பை காணவும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார், இந்த கடற்கரைக்கு இந்த ஒரு புயல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது வந்திருக்கிறீங்க. என்ன மாதிரியான ஃபீல் பண்றீங்க? இல்ல, எப்பவுமே கடல் தண்ணி அலை கம்மியா இருக்கும், காத்து கம்மியா இருக்கும். இந்த வாட்டி காத்து ஜாஸ்தியா ஆகுது, தண்ணி ரொம்ப அலை ரொம்ப ஜாஸ்தியா ஆகுது. ரொம்ப அலை ஜாஸ்தியா ஆகுது தண்ணியில. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க யாரும் கூட்டு வராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க யாருமே வராதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. காத்து ரொம்ப அதிகமா இருக்கு, பார்த்து வாங்க, சேஃபா வாங்க. தொடர்ந்து பொதுமக்கள் கூறிய அந்த கருத்துக்களையும் நம்மால் கேட்க முடிகிறது. இந்த அலையினுடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறது. தரைக்காற்றினுடைய அளவு, அந்த வேகம் அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் கடற்கரையை காணலாம். மிகவும் ஆக்ரோஷமாக மெரினா கடற்கரை இருக்கிறது. மேலும் புயலானது தமிழகத்தை விட்டு விலகி அந்த ஆந்திராவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கலிங்கப்பட்டினம், மசூலிப்பட்டினம் அருகே, இந்த காக்கிநாடு அருகே கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாலை முதல் இரவு நேரங்களில், அதாவது சரியாக இந்த நேரத்தை தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அப்பொழுதும் மணிக்கு 90 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும். இடையிடையே 110 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போல 2 நாட்கள் தமிழக, ஒடிசா, ஆந்திர கடலோர பகுதிகள், அதே போல மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 2 நாட்களுக்கு தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அந்த வகையிலே கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என ஒரு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. கடலில் உள்ள மீனவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புயல் கூண்டு எச்சரிக்கையானது ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆந்திரா, ஒடிசா போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து மீனவர்களுக்கான அந்த எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டிருக்கிறது. காக்கிநாடாவில் 10ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் துறைமுகத்திற்கு கூட ஆபத்து ஏற்படக்கூடிய வகையிலே அனைவருமே ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடலில் இருப்பவர்கள் பத்திரமாக இருக்க வேண்டும். அதே போல இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது. வானிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேகம் அதிகரிக்கக்கூடும் என்று பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி அந்த புயல் கூண்டு எச்சரிக்கையானது ஏற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் மெரினா கடற்கரையை காணலாம். மிகவும் ஆர்ப்பரிப்போடு இருக்கிறது மெரினா, பட்டினம்பாக்கம், பெசன்ட் நகர் என்று அந்த ஆந்திராவினுடைய அந்த கரையை அந்த தீவிர புயலானது ஒரு புயலாக வலுவிழந்து கடக்கக்கூடும் என கணித்திருக்கிறார்கள். இருப்பினும் அது எப்படி கடக்க போகிறதோ அந்த நேரத்தில் அதிகமான ஒரு சூறாவளி காற்றை சந்திக்க நேரிடும். அதே போல பரவலான மழை பொழிவு, அதாவது கனமழை பொழிவு ஏற்படும். அதுவும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பரவலாக சென்னையில் மழையும் பெய்து வருகிறது. மோன்தா புயல் காரணமாக சென்னை மெரினா கடல் பகுதி கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. தொடர்பான கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.